ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிக்ஷனரிஸ் அண்ட் டியூபிள்ஸ்ன்றத பார்க்க போறோம். டிக்ஷனரிஸ்னா என்ன, டியூபிள்ஸ்னா என்னது நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா கம்பைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ பிஃபோர் நான் வந்து இந்த பைத்தான் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதையும் கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ஷனரிஸ்னா என்னன்னா, லைக் டிக்ஷனரிஸ் மீன்ஸ் இது வந்து மியூட்டபிள். இங்கே பாருங்கள், நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். டெஃபினிஷன் ஆஃப் டிக்ஷனரி இஸ் அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூஸ் பேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. மியூட்டபிள்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும். இம்மியூட்டபிள்னு ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டிக்ஷனரியில் வந்து மியூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும், டியூபிள்ஸில் வந்து இம்மியூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இப்போ மியூட்டபிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பர்சனை வச்சு ஒரு ஒரு வேரியபிள்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் ஜான், அவரோட ஏஜ் கொடுத்துருக்கேன், அவரோட சிட்டியை வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ வந்து இங்கே வந்து உங்களால் டிக்ஷனரியில் பண்ண முடியும். அது இட் இஸ் கால் மியூட்டபிள். ஒருத்தரோட ஒரு ப்ரொஃபஷனலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆட் பண்ண நினைக்கிறோம்னா அது வந்து மியூட்டபிளில் பாசிபிள். இன்கேஸ் இது வந்து டிக்ஷனரியில் பாசிபிள், அதாவது வந்து மியூட்டபிள் மீன்ஸ் இந்த டிக்ஷனரியில் வரது தான் மியூட்டபிள். இன்கேஸ் இப்போ டியூபிள்ஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10-20 இயர்ஸ், இப்போ 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து இம்மியூட்டபிள், இங்கே வந்து மாற்ற முடியாது. ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் திஸ் டூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுவோம். நான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமை ஃபஸ்ட்டு நான் ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். பர்சன் போட்டேன், நேம் போட்டு என்னோட நேம், ஏஜ், என்ன சிட்டின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இவரோட நேம் வந்து, அதாவது வந்து ஆக்சஸிங் த வேல்யூஸ் வந்து இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். பிரிண்ட்டுக்குள்ள என்னன்னா, பிரிண்ட்டில் இந்த பர்சனில் இருக்க டேட்டா லிஸ்ட்டில் எனக்கு நேம் மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ நான் நேம் டைப் பண்ணும்போது என்னோட அவுட்புட் வந்து ஜான்னு வரணும். ஓகேங்களா? இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஏஜ்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஏஜ் வரும். ஓகேங்களா? நான் அது நெக்ஸ்ட் சினாரியோ நான் அதை தான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டெப்பாக போனால் தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் நேம் வந்து இப்போ டைப் பண்ணும்போது ஜான் வந்துச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறேன், இந்த பர்சனோடைய ஜாப் என்னன்னு நான் வந்து கேட்குறேன். ஓகேவா? அந்த பர்சனோட ஜாப் பார்த்தீங்கன்னா அகைன், ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட ஜாப் வந்து இன்ஜினியரிங், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, பிஃபோர் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் பர்சனோட ஜாப் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்துட்டு, சாரி, ஸோ நான் ஜஸ்ட், ஓகேவா, இங்கே பிரிண்ட் ப்ராக்கெட்டில் பர்சன்றது தான் என்னுடைய லிஸ்ட். ஓகே, ஸோ அதில் இருக்க ஜாப் மட்டும் எனக்கு வேணும். ஸோ நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த டேட்டா செட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது அவருடைய ஜாப் வந்து இன்ஜினியரிங் வரும். சேம் சினாரியோ இப்போ நான் பிரிண்ட், ஓகே, இப்போ நான் ஏஜ் ரன் பண்ணும்போது சாரி, பி வந்து ஸ்மால். ஸோ இப்போ நான் ஏஜ் ரன் பண்ணும்போது அவருக்கு 13 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து டிக்ஷனரியில் வரக்கூடியது. டியூபிள்ஸ்ன்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து இம்மியூட்டபிள் டியூபிள்ஸ். ஓகே, ஸோ கேனாட் பி மாடிஃபைட் இன் த ஆஃப்டர் கிரியேஷன். ஓகேங்களா? அதனால தான் நான் ஒரு சென்டென்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டியூபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேட்டிங், அது வந்து 10-20ன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர்ஸ் நான் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் கோஆர்டினேட்டிங், இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் நான் பிஃபோர் வீடியோ போட்டால் தான் இந்த கான்செப்ட்லாம் புரியும். ஏன்னா அங்கே நான் வந்து லிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் 0னா என்ன, 1னா என்ன, இண்டெக்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணும்போது, ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிரியேட் பண்ண வேரியபிள்ஸை ரன் பண்ணிவிட்டு செகண்ட் இதை ரன் பண்ணிங்கன்னா தான் 10ன்னு வரும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் லிஸ்ட்டில் 0 மீன்ஸ் 10, 1 மீன்ஸ் 2, 2 மீன்ஸ் 30 அந்த மாதிரி நம்ம என்னென்ன நம்பர்ஸ் கிரியேட் பண்ணோம் அதுக்கான இண்டெக்ஸான வேல்யூ எந்த லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சப்போர்ட்டிங் ஸ்லைசிங்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் நான் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம என்ன ரேஷியோவில் வந்து வைக்கிறோமோ அதை வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரன் பண்ணுறேன், இப்போ 10ன்னு காட்டுது. இது எப்படி காமிச்சதுன்னா அவுட்புட்டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிள் வைக்கும்போது அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த சிம்பிள்லேருந்து லைக் என்ன வேணுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 வரையும் நம்மளுக்கு வந்து வேணும். இன்கேஸ் இந்த சிம்பிளை நான் வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, செமிகோலனை டபுள் காலன் இங்கே வச்சுட்டு இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் 20 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். என்னன்னா இந்த கமான்ற பர்பஸ்க்காக இங்கே வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் பிஃபோர் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 10 கமான்னு வரும். ரைட்டா? ஸோ 1ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 10. இந்த பர்பஸ்க்கு ஏன் இந்த டபுள் டாட் வச்சு ஸோ கமா நெக்ஸ்ட் வேல்யூஸ் வேணுன்றது ஒரு மீனிங். ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப்னா டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது இஸ் ஆப்ரேஷன் இஸ் இன்வேலிட். ஓகே, இன்கேஸ் த கோஆர்டினேட் இஸ் 0 மீன்ஸ் இஸ் 15. இப்போ இங்கே 0 கொடுத்தீங்கன்னா 15. ஓகே, ஒரு 0 ஒரு வேல்யூ 15 கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எரர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிக்ஷனரினா என்ன டியூபிள்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு இப்போ வந்து அது ரெண்டு கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது லொக்கேஷன்றது வந்து இங்கே லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு நியூயார்க்கோட லேட்டிடியூட் லாங்கிடியூடு எடுத்துக்கிறேன், ஏஞ்சலின்ஸோட லாங்கிடியூட் லேட்டிடியூடு எடுத்துக்கிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் அசஸிங் யூசிங் டியூபிள்ஸ் கீ வந்து போகிறேன். பிரிண்ட் லொக்கேஷனை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடில் இருக்கிறது வந்து என்ன ஏரியான்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது நியூயார்க்குன்னு வந்துடும். இன்கேஸ் இப்போ நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணனா ஓகே, இப்போ பாருங்கள் லாஸ் ஏஞ்சலின்ஸ்னு வரும். ஸோ இதுதான் ஒரு டிக்ஷனரியும் டேபிள்ஸும் கம்பைன் பண்ணி எப்படி பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பை பாய்.